நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் காரில் எரிந்த நிலையில் 4 பேர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 2வது நாளாக போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் கூற கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த விவகாரத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய அப்டேட் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்க. திசையன்விளை அடுத்த பெட்டைக்குளம் சாலையில நேற்றைய தினம் கார்ல எரிந்த நிலையில 4 சடலங்கள் மீட்கப்பட்டது. அதாவது ஒரு பெண், 2 குழந்தைகள், ஒரு ஆண் என 4 சடலங்கள் மீட்கப்பட்டது. இவர்கள் யார் என கண்டறிவதில் பல்வேறு சிக்கல்கள் காவல்துறையினருக்கு நிலவியது. இந்த சூழல தான் காரில் உள்ள அந்த கேஸ் நம்பர், மொபைல் நெட்வொர்க் உள்ளிட்டவைகளை வைத்து யார் என கண்டறிந்தார்கள். சென்னை நந்தம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது ராபி மற்றும் அவரது குடும்பத்தினர் என கண்டறியப்பட்டது. இவர்கள் இங்கு எதற்காக வந்தார்கள் என்பது குறித்தான பல்வேறு கோணங்களில் விசாரணையும் நேற்று முதலே நடந்து வருகிறது. தற்போது 2வது நாளாக அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் கொலையா, தற்கொலையா அல்லது விபத்தா என்பது கோணத்துல, பல்வேறு கோணத்துல போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த உடல் அதாவது தீ எரிந்த நிலையில கண்டறிக்கப்பட்ட உடல்ல அந்த வண்டியை ஓட்டி வந்த முகமது ராபி முழுவதுமே எரிந்து சிதிலமடைந்த நிலையில் அந்த எலும்புகள் மீட்கப்பட்டது. அதே போல மற்ற 3 உடல்களில் அந்த உடல்களில் உள்ள எலும்புகள் மற்றும் சிறு சிறிய பகுதிகளும் மீட்கப்பட்டது. இந்த சூழலில் தான் தற்போது அந்த உடற்கூறு ஆய்விற்காக அனைத்து அந்த எலும்புகள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை உறுதி செய்வதற்கு, அதாவது உயிரிழந்தவர்கள் இவர்கள் தான் என்பதை உறுதி செய்வதற்கு போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். அப்போதுதான் அந்த காரிலுடைய நம்பரை வைத்து இவர்கள் எங்கிருந்தார்கள் என்று கண்டறியப்பட்டது. சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து எங்கிருந்து வந்தார்கள் என கண்டறியப்பட்டது. மேலும் இந்த தடய அறிவியல் துறையினர் நேற்றைய தினம் சோதனை மேற்கொண்ட போது கதவு உள்பக்கமாக, அதாவது காரின் கதவு உள்பக்கமாக பூட்டி இருந்ததும், அதே போல கார் இயங்கிக் கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. அதனை வைத்து 95% தற்கொலைதான் என்பதை போலீசார் உறுதி செய்திருக்கிறார்கள். இருப்பினும் தொடர் விசாரணை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். சிசிடிவி கேமரா காட்சிகள், அதே போல இந்த பகுதிக்கு வந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணையும் தொடர்ந்து நடந்து வருகிறது. உடலில் உள்ள பாகங்கள் அனைத்துமே திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சோதனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பரிசோதனையும் ஆய்வும் நடந்து வருகிறது. இன்றைய தினம் இரவுக்குள்ள முழுவதுமாக இந்த சம்பவம் எதற்காக நடந்தது என்பதை உறுதி செய்து அறிவிப்பதாக காவல்துறையினரும் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.